மோயிசன் பாலைவனத்திலே அலைந்து திரிந்து எங்கே இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற அந்த ஏக்கத்திலே, அந்த வறட்சியிலே, அந்த பாலைவனத்திலே, கரடுமுரடான அந்த வாழ்க்கையிலே அவன் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த முட்செடியின் நடுவிலே ஆண்டவரே நீர் அவனுக்கு தோன்றினீரே. அந்த முட்செடி ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். மோயிசனுடைய வாழ்க்கை எரிந்து 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 இப்ப எரிவதற்கு எதுவுமே இல்லாத நிலையில அவன் எரிகி கருகி இருந்த அந்த நேரம். ஆனால் இங்கே ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி எரியவில்லை. தூயாவியானவரே, அந்த வேளையிலே மோயிசனோடு நீர் பேசினீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மறுபடியும் மோயிசனை தேடி வந்ததே. என்னுடைய பார்வையில் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், மிக பெரியவன், உனக்கான அந்த அபிஷேகம் ஒரு பொழுதும் எடுக்கப்படாது என்கின்ற அந்த வார்த்தையால் நீர் மோயிசனை உயர்த்தினீரே. ஆண்டவரே, அதே அபிஷேகத்தால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று பல்வேறு காரணங்களால கரடு முரடான வாழ்க்கையோடு, எங்கே என்னுடைய பாவத்தினால், எங்கே என்னுடைய தவறான வழிகளால் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை நீர் எடுத்துக்கொண்டீரோ என்று சொல்லி ஏக்கத்தோடு வாழுகின்ற அப்படியான வாழ்க்கையில எங்களுடைய வாழ்வின் அந்த உற்சாகத்தை இழந்து கரடுமுரடான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான வார்த்தை இது. 40 ஆண்டுகள் என்கின்ற அந்த பெரிய காலத்திலே நீங்கள் நடந்து நடந்து களைத்து போயிருக்கிறீர்கள். நம்பி நம்பி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். இந்த வேளையிலே ஆண்டவருடைய அருள் கரம் உங்களை தேடி வருகிறது. உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஆண்டவர் நடந்து வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து, நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நீ என்னுடைய அன்புக்குரியவன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த அற்புதம் நடக்கின்ற நேரம் இது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மோயிசனுடைய அந்த அனுபவத்தை போல நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். முட்செடியின் மத்தியிலே தூய ஆவியானவரே, நீர் எவ்விதமாக அந்த மோயிசனோடு நீர் பேசினீரோ, அந்த சீனாய் மலையின் உச்சியிலே நீர் இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தீரோ, கண்மலையின் வெடிப்பிலே நீர் இறங்கி வந்தீரோ. ஆண்டவரே, பெந்தெகோஸ்து நாள் அன்று அந்த சீடர்களுக்கு நீர் உம்முடைய அருள் பொழிவை கொடுத்தீரோ. இன்று பல்வேறு காரணங்களால் உடைந்த உள்ளங்களோடு வாழ்க்கையின் ஓரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற, களைத்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் ஆண்டவரே. தொடர்ந்து பாடுவோம். முட்செடியின் மத்தியில் சீனாய் மலையின் உச்சியில் என்கின்றது பாடுவோம். முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மன்றாடுவோமாம். இறங்கியறலும் ஆண்டவரே, இறங்கியறலும் ஆண்டவரே, தூய ஆவியானவரை பொழிந்தறலும் ஊற்றுமையா 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 வாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே என்று சொல்லுங்க. வாரும் ஆவியானவரை, வாரும் ஆவியானவரை, வாரும் ஐயா நல்லவரே, வாரும் ஐயா துணையாளரே, வாரும் ஐயா எங்கள் ஆறுதலே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமாக இருப்பவர் நீர் அல்லவா ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை பொழிந்தறலும் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊற்றியறலும் ஊற்றியறலும் ஊற்றியறலும். ஹல்லேலூயா ஹல 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி.